செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. இந்த பாட்டுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. கர்ணா ரொம்ப நல்லவன், ஆனால் சேர்ந்தது யாரோட? துரியோதனனோட. அதனால தான் வீழ்த்தப்பட்டான் சரிங்களா. ஸோ அதே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் இந்த ப்ரோமோ 2 பற்றி நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னோட பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்ல போகிறேன். இதில் நம்ம யாருமே ப்ளேம் பண்ண போகிறதில்ல. ப்ளேம் பண்ணால் லைவை பார்த்து தான் ப்ளேம் பண்ணணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத லைவ் பார்த்து தான். ப்ரோமோ வச்செல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. பட் இந்த ப்ரோமோவில் இருக்கிற விஷயத்தை நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு ஹானஸ்ட் ரிவ்யூக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல ப்ரோமோ 2 அதே கேம். ஸோ அவுட் ஆனவங்க எல்லாருமே விளையாடுறாங்க. விளையாடும்போது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன வருது அப்படின்னா, ராணுவ இடையில சம்மந்தமே இல்லாமல் ராணுவ கையில் ஃபோட்டோவே இல்லை. அந்த ஃபோட்டோ இல்லாதப்போ அந்த ஹேமர் எடுத்து அந்த பெல் அடித்து அதை அடித்தது மட்டும் இல்லாமல் அருண்கிட்ட கொடுத்து வேறு ஒரு டைம் இது பண்ணுறாப்புல முத்து அவுட் பண்ணணுங்கிற கான்செப்டில். இது இந்த கேமோட ரூல்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அலைன்ஸ் வச்சுக்கலாம். இதில் அலைன்ஸ்லாம் இடையில வார்த்தைகள் வருது. முத்துவுக்கு ராணுவுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருது. இந்த கேமில் என்ன மாதிரி அலைன்ஸ் வச்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கிற எதுவுமே நமக்கு புரியாது. ஆனால் இந்த ப்ரோமோ மட்டும் பார்க்கும்போது காலையில் நடந்த கேமுக்கும் இப்போ நடந்த கேமுக்கும் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது மட்டும் ராணுவ பண்ணது தப்பு. ராணுவ முழுக்க மறுபடியும் அருணால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அருண் மறுபடியும் ஏதாவது பேசியிருக்கலாம். பாரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. நம்ம 2 பேரையும் டேரெக்டாக ஃபஸ்ட்டு அவுட் பண்ணியிருக்கான் முத்துக்குமரன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல முத்துக்குமரன் ஆர்மிஸ்க்கு ஒரு பெரிய நன்றி தான் சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ராணுவுக்கு ஒரு பெரிய நன்றி தான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ராணுவ முத்துக்குமரன் தோக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த டிடிஎஃப் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. டிடிஎஃப்லேருந்து தோத்தாவே நல்லது தான். அவர் டிடிஎஃப்ல இருந்தாருன்னா அது ரொம்ப பிரச்சனை. டிக்கெட்டு ஃபினாலே போனார்னா அது பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது தோக்கணும் தான் வேண்டிட்டு அது வரைக்கும் ராணுவுக்கு தேங்க்ஸ் தான். இருந்தாலுமே என்ன அப்படின்னா, ராணுவ இந்த இடத்துல பண்ண ஒரு விஷயம், ஓடி வந்தது போய் ஃபோட்டோ எடுக்கல. ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து இங்கே வரணும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு ரன்னிங் ட்ராக்கில் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஓடுற இடத்துல இந்த 3 பேர் ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருளை கையில் வச்சுட்டு மாற்றி ஓடுவாங்களே ஒலிம்பிக்லாம். ஸோ அந்த மாதிரி ஓடும்போது இந்த பொருள் கைக்கு வந்தால் தான் உங்களுக்கு பவரே. அந்த பொருள் உங்கள் கைக்கு மாறி வந்தால் தான் நீங்கள் முன்னாடி ஓடினாலுமே பவரே. அந்த பொருளை வாங்காமலே நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பொருள் பவர் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் ராணுவம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரோமோ எடுத்து ஃபோட்டோ கிட்ட போகவே இல்லை. எல்லாம் ஃபோட்டோட்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாங்க. ராணுவம் மட்டும் டேரெக்டாக ஃபோட்டோட்ட போகாமல் அப்படியே வளைஞ்சு நேராக பெல்லை எடுத்து அருண்கிட்ட கொடுத்து அருண் கூட அடிக்கல. அதை ராணுவே பார்த்தீங்கன்னா அடித்தாப்புல. ஸோ இது கொஞ்சம் தவறான விஷயம். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் பார்த்தீங்கன்னா ராணுவ அருணால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாப்புல. ஏதோ இது எப்படி ஃபேக், இது எப்படின்னா ஃபவுல் கேம்னு சொல்ல போகிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. சீரியஸாகவே இதை ப்ளேம் பண்ணணும்னு நான் விரும்பலை. பட் இந்த இடத்துல ப்ரோமோ வச்சு பார்த்தா ராணுவம் பண்ணது தப்பு. அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு தொட்டிருந்தா கூட பரவாயில்ல. டேரெக்டாக ஒடியாந்து தொடுறதுங்கிறது அந்த பெல் எடுத்து அடித்து அதை ஒருத்தர் அவுட் பண்ணணும், கார்னர் பண்ணி அவுட் பண்ணுறதுங்கிறது எனக்கு சரியாக படலை. பட் நல்லது தான் சரிங்களா. பட் அந்த விஷயம் எனக்கு தப்பாக படுது. அருணோட சேர்ந்து இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடுறது எனக்கு தப்பாக படுது. இன்னும் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இது என்ன அலைன்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ரூல்ஸ், என்ன எது நமக்கு எதுவுமே தெரியாது. அதை லைவில் பார்த்துட்டு அதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் நம்ம ப்ளேம் பண்ணலாம். இப்போவே போய் கமெண்டில் மாறி கடிச்சிக்காதீங்க. முத்துக்குமரனையும் கடிக்காதீங்க, ராணுவையும் போய் யாரும் கடிக்காதீங்க. இது 2 பேருக்குமே நான் சொல்கிற விஷயம். லைவில் என்ன நடக்குது, ஒரு வேளை ஃபவுலுன்னு சொல்லி கூட நிப்பாட்டிக்கலாம். எரிச்சதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். இல்லை அதில் ஏதாவது அலைன்ஸ் ரூல்ஸ் அந்த மாதிரி இருந்துக்கலாம். 2 பேர் சேர்ந்து விளாண்டுக்கலாம், யார் வேணால் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படி மாதிரி ரூல்ஸ் இருந்துருக்கலாம். ஸோ அதனால் லைவை நம்ம பார்த்துட்டு அதை பேசலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னோட ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை இந்த ப்ரோமோ வச்சு மட்டும் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.